நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸரா உங்கள் ஃபோனில் பேட்டரி ஹெல்த் சடனாக கம்மியாகுதா? அது கம்மியாகாமல் இருக்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கணும். அது வந்து 20 வாட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லெவல் 20 கீழேயும் வரக்கூடாது, 80க்கு மேலே ஏற்றக்கூடாது. மேக்ஸிமம் ஃபோனை சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக 2 செட்டிங்ஸ் சொல்கிறேன், அதை உங்கள் ஃபோனில் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். செட்டிங்ஸில் ஜென்ரலில் பேக்ரவுண்ட் ஆப் ரெப்ரசன்ட் இருக்கும், அதுவும் அதே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் டைமும் இருக்கும். அது ரெண்டுமே ஆஃப் பண்ணி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி ஹெல்த் ரொம்ப குறையாமல் நல்லாயிருக்கும். ஐஃபோன்ஸில் பேட்டரி ஹெல்த் ஏன் குறையுது தெரியுமா? ஐஃபோனில் இருக்கிற பேட்டரி லித்தியம் பேட்டரி, அது ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேஷன் ஆகும். இது வந்து அப்டேட் பண்ணுறப்பையும் ரீஸ்டார்ட் பண்ணுறப்பையும் குறையிறது உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேல் பண்ணுற ஐஃபோனில் வாரண்டி இல்லாமல் பேட்டரி ஹெல்த் 100 இருந்தால் நம்ம பூஸ்ட் பண்ணிலாம் தரமாட்டோம். ஒரிஜினல் பேட்டரி மாற்றி கேலிப்ரேஷன் பண்ணி தான் தருவோம். நம்ம மாற்றுறது பேட்டரி மாற்றிருக்கோன்னு சொல்லியே கொடுத்துருவோம். அந்த பேட்டரிக்கு உங்களுக்கு 2 மாதம் வாரண்டியும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.